வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன் மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, 9 மைய தியானத்தினுடைய தொடர் சிந்தனையிலே இன்று நாம் அந்த மையங்களினுடைய பலன்களை பற்றி ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். குறிப்பாக சக்கரங்களை பற்றி இன்னும் சில விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். அதற்கப்புறம் ஒவ்வொரு சக்கரங்களுடைய பலன்களையும் நம்ம ஆழமாக சிந்திக்கணும். இப்ப சக்கரங்கள் அப்படிங்கிறதுடைய பயன்கள் என்ன அப்படின்னா, நான் சென்ற வகுப்புல சொன்னது போல முதல் பயன் பிரபஞ்ச சக்தியை நம்முள்ளாக ஈர்த்து நம்முடைய உயிர் சக்தியாக மாற்றி நம் உடல் மன இயக்கத்தை நடத்துவது சக்கரங்களுடைய முதன்மையான முக்கியமான பயன். முன்னர் சொன்னது போல அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் எப்படி உள்ள இருக்கிற காற்றை வெளியேற்றுகிறதோ, அதை திருப்பி வச்சா வெளிக்காற்று உள்ளே வருகிறதோ, அது போல நம்ம பிரபஞ்ச சக்தியும் நம்ம உடல்ல இருக்கிற உயிர் சக்தியும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஆனால் அது எல்லா இடத்துலையும் நேரடியாக நம்ம உடலுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஃப்ரீக்வன்சி பொறுத்து மாறும். மன அலைச்சூழல் வேகம் குறைவாக இருப்பவர்களுக்கு பிரபஞ்ச சக்தி எப்பவுமே நமக்குள்ள பாய்ந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த சக்கரங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளாக ஈர்த்து நம்முடைய உயிராற்றலாக மாற்றுது. அப்போ இந்த சக்கரங்கள்ல வரக்கூடிய அந்த எனர்ஜியோட நிலைப்பாடு தான் நம்முடைய வாழ்க்கை பாதையை நிர்ணயிக்குது. அதாவது ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றது மாதிரி, ஒவ்வொரு சக்கரங்கள் செயல்படலினாலும் நமக்கு சில துன்பங்கள் பிரச்சனைகளை நாம ஆட்படுவோம். அப்ப அந்த பிரச்சனைகளை போக்குவதற்கும் நல்வழியில் நிற்பதற்கும் இந்த சக்கரங்கள் நமக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கு. குறிப்பாக நம்முடைய சிந்தனைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த சக்கரங்களுக்கு இருக்கு. சில சக்கரங்கள் இயக்கமானா எப்படி நீங்க சொல்லுவாங்க இல்லையா, கடக ராசினா இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, மேஷ ராசினா இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த நட்சத்திரம்னா இவங்க இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்றது போல ஒரு சில சக்கரங்கள் இயங்குனா இவங்களோட கேரக்டர் இப்படித்தான் இருக்குங்கிறத சொல்ல முடியும். அந்த கேரக்டர் வச்சு உங்களுக்கு இந்த சக்கரம் இயக்கத்தில் இருக்கு, இந்த சக்கரம் இயக்கத்தில் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிதானா? இவை சுழன்று கொண்டே இருப்பதாலதான் இவைகளுக்கு சக்கரம் என்ற பெயரை இயற்கையில நம்ம முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இரண்டாவது, இந்த சக்கரங்கள் நல்லா வேலை செஞ்சதுன்னா உடல் ஆரோக்கியமாக உற்சாகமாக இருக்கும், மனம் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில சாதனைகளை செய்வதற்கான ஒரு சூழலை இது உருவாக்கி கொடுக்கும். அதே போல இந்த சக்கரங்களுக்கு பஞ்சபூதங்களோடும் நவக்கோள்களோடும் தொடர்பு இருக்கிறது. நான் அது எந்தெந்த நவக்கோள் எந்தெந்த பஞ்சபூதம்னு உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். சரிங்களா? அப்ப இது கோள்களோடு நேரடியா தொடர்பு இருக்குது, பஞ்சபூத சக்தியோட நேரடியா தொடர்பு இருக்கிறதுனால அவற்றினுடைய ஆற்றலையும் நமக்கு முழுமையாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டவை. அப்ப பஞ்சபூத நவருதவம் நீங்கள் செய்யும் போது என்ன பலனை அனுபவிக்கிறீங்களோ அது இந்த சக்கரங்கள்லயே உங்களால் அனுபவிக்க முடியும். ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சக்கரங்களோட இயக்கம் யாருக்கு சரியா இருக்கோ அவங்களுக்கு எண்ணம் சொல் செயல் நேர்கோட்டிலே இருக்கும், எண்ணம் ஆற்றல் மிக்கதாக இருக்கும், சொல் வன்மை இருக்கும், செயல்ல ஒரு ஒழுங்கும் நேர்த்தியும் இருக்கும். சரிதானுங்களா? எந்த நோயும் நம்மை அணுகாது. சக்கரங்கள் ஆக்டிவேஷன் சரியா ஆயிடுச்சுன்னா நோய்வாய்ப்படுவது என்பது வாய்ப்பில்லை. இன்னும் கர்ம வினைகள் எல்லாம் குறையறக்க ஆரம்பிச்சிரும். இந்த சக்கரத்தினோட இயக்கத்துல ஏதாவது தடைகள்
சரியான இயக்கம் இல்லை, அல்லது அந்த சக்தி ஓட்டத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அது நோய்களாக, மன பிரச்சனைகளாக நம்ம வாழ்க்கையில உருவாகும். சரிங்களா? அதே போல இந்த சக்கரங்கள் வந்து குழந்தையா இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் சிறுசா இருக்கும். நம்ம வளர வளர அது வந்து பெரிதாகும். சரிதானுங்களா? ஒரு மனிதன் மரணம் அந்த தருவாய்க்கு செல்லும்போது, அந்த சக்கரங்களுடைய சுழற்சி படிப்படியாக குறைந்து, 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 குறைந்து சுழற்சி நின்றும். சரிதானா? உடல்ல இருந்து உயிர் பிரியும்போது அந்த சக்கரத்தினுடைய இயக்கம் இருக்காது. அப்போ இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அந்த சக்கரத்தினுடைய இயக்கத்துல தான் இருக்குதுன்னு மகான்கள் கணிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு இது வந்து மகரிஷியோட கான்செப்ட்ல அந்த அளவுக்கு எடுத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் உயிர் வரக்கூடிய வழி அப்படின்னு ஒரு வழிய சொல்றாங்க முன்னோர்கள்ல, சில வேதாந்திகள்ல. அப்ப ஒரு குழந்தை உருவாகிறப்ப அந்த உயிர் ஆற்றல் எந்த சக்கரத்தின் வழியா உள்ள நுழையுதோ அந்த சக்கரத்தினுடைய தன்மையில அது வாழ்க்கை முழுவதும் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உதாரணத்திற்கு சுவாதிஷ்டான மையத்துல நுழைந்தால் அச்சப்படுகின்ற ஒரு நபராக, அநாகதத்திலே நுழைந்தால் வீரம் வெற்றி கொண்ட ஒரு நபராக, மணிப்பூரகத்திலே நுழைந்தால் கவலை மந்தத்தன்மை கொண்ட ஒரு உயிராக, மூலாதாரத்தில் நுழைந்தால் அது பொருளாதாரத்திலே முழுக்க முழுக்க பொருளுக்கான ஒரு வாழ்க்கையாக, இப்படி பல்வேறு விதமான உணர்வுகள் அந்தந்த சக்கரங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு எந்த வழியாக உயிர் நுழைந்திருந்தாலும் சரிதானுங்களா, அதை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை நமக்கு இந்த பயிற்சியில வந்துருங்கிறத நம்ம முதல் புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த சக்கரங்களுக்கு வந்து இதழ்கள் என்று சொல்றாங்க. சரிதானுங்களா? ஒவ்வொன்றுலயும் இதழ்கள் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த சக்கரங்கள்ல இருந்து அந்த எனர்ஜி பாஸ் பண்ணக்கூடிய நாடிகள் வந்து செல்லுது. அந்த நாடிகள் எத்தனை நாடிகள் செல்லுதோ அதற்கு தகுந்த மாதிரி அதற்கு இதழ்கள் என்று பெயர். ஏன்னா இது தாமரையோட இதை கம்பேர் பண்ணி சொல்றதால தாமரை இதழ்கள் என்று அந்த நாடிகளை சொல்றாங்க. மூலாதாரத்திலிருந்து 4 நாடிகள் பிரிந்து உடல் முழுக்க செல்கிறது. சரிங்களா? அதனால அதற்கு வந்து 4 இதழ் தாமரைன்னு பேர். சுவாதிஷ்டானத்திலிருந்து 6 நாடிகள் பிரிகின்றது. மணிப்பூரகத்திலிருந்து 10 நாடிகள், அநாகதத்திலிருந்து 12 நாடிகள், விஷுப்தியிலிருந்து 16 நாடிகள் பிரிகிறது. நம்மளுடைய கழுத்து பகுதி விஷுப்தியிலிருந்து. ஆக்னை வந்து ஈறுதல் தாமரைன்னு சொல்லுவாங்க. துரியம் 1000 இதழ் தாமரை என்று சொல்வார்கள். அதிலிருந்து 1000 இதழ்கள். சரி, 1000னா 1000 இல்ல, அதுல 1000த்துக்கும் மேற்பட்ட சக்தி நாளங்கள் பிரிஞ்சு செல்லுது துரியத்துல. அதனாலதான் அதுக்கு பேரு சகசிராதாரம் என்று பெயர் துரியத்துக்கு. சரிங்களா? அப்ப சகசிரம் என்றால் 1000ன்னு பேர். இப்படி அந்த ஒவ்வொரு மையங்கள்ல இருந்து பிரியக்கூடிய நாடிகளுக்கு தகுந்த மாதிரி அதற்கு இதழ்கள் என்று முன்னோர்கள் பெயரை வைத்திருக்கிறாங்க. சரி, இப்போ இந்த மையங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். அது இது வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். அதாவது இந்த மூலாதார சக்கரத்தை நீங்க ஆங்கிலத்துல என்ன பேர்ல அழைக்கிறாங்கன்னா ரூட் சக்கரான்னு சொல்லுவாங்க. சுவாதிஷ்டானத்தை ஸ்பிளீன் சக்கரான்னு சொல்லுவாங்க. மணிப்பூரகம் நேவல் சக்கரா, அநாகதம் ஹார்ட் சக்கரா, விஷுக்தி த்ரோட் சக்கரா, ஆக்னை ப்ரோ சக்கரா, துரியம் குரோன் சக்கரான்னு சொல்லுவாங்க. இது நீங்க மற்ற பக்கம் சொல்றப்ப கூட இது உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இதனுடைய இடங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, மூலாதாரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதுகுத்தண்டினுடைய அடிப்பகுதி. நம்முடைய கருவாய்க்கும் எருவாய்க்கும், கருவாய்னா நம்மளோட யூரின் போற உறுப்பு, எருவாய்னா நமக்கு மோஷன் போற உறுப்பு. இந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு மென்மையான ஒரு தசைப்பகுதி இருக்கும் எல்லாருடைய உடல்லையும். அதனுடைய இரண்டுக்கும் இடையிலே மையத்திலே அந்த தசைப்பகுதியிலிருந்து 1 இன்ச்சு மேல இருக்கிறது மூலாதாரம் சொல்றோம். அல்லது பின்பக்கத்திலிருந்து போனீங்கன்னா முதுகுத்தண்டினுடைய
அடி பகுதி, அதுல இருந்து 1 இன்ச் உள்ள நமக்கு அங்கதான் தீட்சை கொடுப்பாங்க. சரிங்களா? ரைட். இது மூலாதார சக்கரம். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒரு பிராக்டிஸ்ல இருக்கிற மையம். சுவாதிஷ்டான மையம் அப்படிங்கிறது தொப்புள் இருந்து 4 அங்குலம். அங்குலம் என்றால் இன்ச். தொப்புள்ள இருந்து 4 இன்ச் கீழே வச்சீங்கன்னா நம்முடைய சுவாதிஷ்டான மையம். சரிங்களா? அது தியானம் பண்றப்போ நான் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்றேன். மணிப்பூரகம் டைரக்டா தொப்புலே தான். டைரக்டா தொப்புலே தான் மணிப்பூரக மையம். சரிதானுங்களா? அதே போல அநாகதம் அப்படிங்கிறது நம்ம தொண்டை குழியிலிருந்து 4 இன்ச் கீழே வைக்கணும். தொண்டை குழியிலிருந்து 4 இன்ச் கீழே. ரெகுலரா தாலிக்கொடி, செயின், டாலரு இதெல்லாமே நம்ம போடுற இடம் வந்து அந்த இடமா தான் இருக்கணும். பட் நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. அதனால அந்த இடம்தான். விசுக்தி மையம் பழைய காலத்துல வந்து பெரியவங்க அந்த தாலிக்கொடி செயின் போட்டாங்கன்னா கரெக்டா அநாகத மையத்தை டச் பண்ற மாதிரி தான் அந்த தாலிக்கொடியை கட்டுவாங்க. சரிங்களா? வயசானவங்களா இருந்தா கரெக்டா அநாகத மையத்தை டச் பண்ற மாதிரி கட்டுவாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. பட் அந்த மாதிரி வழக்குல கட்டுவாங்க. விசுக்தி மையம் டைரக்டா தொண்டை மையம் தான். ஆண்களுக்கு அந்த குரல் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரல் வளை தொட்டாலே தெரியும். பெண்களுக்கு அந்த குரல் நான் இருக்காது. அந்த தொண்டை பகுதி விசுக்தி மையம். ஆக்னை நமக்கு தெரியும், புருவ மையம், துரியம் தலை உச்சி. இதுல இந்த சக்கரங்கள் எது கூட தொடர்புடையது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை 3 பிரிவா நம்ம முன்னோர்கள் பிரிக்கிறாங்க. ஒன்று மூலாதாரம், சுவாதிஷ்டானம் ஒரு வகை. இந்த இரண்டும் தான் நம்ம உடல் சார்ந்த செயல்களை கட்டுப்படுத்துது. மூலாதாரம், சுவாதிஷ்டானமும். ஏன்னா அது நிலம் நீருக்கான மையம். அது உடல் சார்ந்த சார்புகளை கட்டுப்படுத்துது, செயல்களை. மணிப்பூரக அநாகதம் விசுக்தி உணர்வு சார்ந்த விஷயங்களை அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி இந்த மூன்றுமே உணர்வை சார்ந்த மையங்கள். உணர்வு ரீதியான செயல்களை அது கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்னை துரியம்ங்கிறது ஞானத்திற்கான மையம். ஆக்னை துரியம் ஞானத்திற்கான மையம். சரிங்களா? அது இறை உணர்வு, இந்த பிரபஞ்சம் கடந்த அறிவு, இறை ஆற்றலை பற்றிய அறிவு, மறைபொருள் விளக்கம், உடல் உயிர் கடந்து இறைவனை பற்றிய ஒரு ஞானத்தை அது கொடுக்குது. குறிப்பாக இந்த மையங்களை 3 நிலையில பிரிக்கிறாங்க. கீழ்நிலை மையம், இடைநிலை மையம், மேல்நிலை மையம்னு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம் சொல்றது போல கீழ்நிலை மையம். மணிப்பூர அநாத விசுக்தி இடைநிலை மையம். ஆக்னை துரியம் மேல்நிலை மையம். சரி, அப்போ இந்த மூலாதார சுவாதிஷ்டான இயக்கம் நல்லா இருக்குதுங்கிறப்போ அவங்களோட பூ உலக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். மூலாதாரம் நல்ல இயக்கத்துக்கு வந்தா தான் செல்வ செழிப்பு, பொருள் வளம், சரிதானுங்களா? இந்த பூமியில நாம பெற இன்பங்கள் எல்லாத்தையும் அது வந்து நம்மிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி உடையது. அப்ப இந்த உலக வாழ்க்கையில ஒருத்தர் வெற்றி பெறணும்னா மூலாதார சுவாதிஷ்டானம் நல்ல இயக்கத்துல இருக்கணும். இப்போ உலக வாழ்க்கை கடந்து எண்ணத்திலே, நம்ம உணர்விலே, குணத்திலே நம்ம உயர்ந்து வரணும்னா அதுக்கு மணிப்பூரக அநாகத விசுக்தி நல்லா செயலுக்கு வரணும். நம்ம எண்ணங்கள் உயர்வா வரும், உணர்வுகள் உயர்ந்த உணர்வுகள் நம்ம பெற முடியும், குணத்துல உயர்ந்த குணத்தை நம்ம அடைய முடியும். சரிங்களா? அது நம்ம அந்த காற்று நிலையை கடந்து விண்நிலைக்கு வரணும். அதே மாதிரி ஆக்னை துரியம் வந்து ஞானத்திற்கான மையம். ஞானத்தை அடையிறதுக்கு ஆக்னை துரியத்தின் வழியாக தான் நம்ம வந்து செல்ல முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த சக்கரங்களுக்குன்னு சில வேகங்கள் இருக்கு. சரிங்களா? அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம் இந்த மூன்றுமே வந்து ஒரு குறைவான வேகம் கொண்ட மையங்கள். இதெல்லாம் நீங்க மெடிடேஷன் பண்ண ஃபீல் பண்ணலாம். அநாகதம் விசுக்தியினுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும். ஆக்னை ரொம்ப வேகமா இருக்கும். துரியம் கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு அதனோட ஸ்பீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? அவ்வளவு சக்தி கொண்டது. சரி, இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கு. இதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். கலர் தெரப்பின்னு சொல்லி எல்லாம் நிறைய நடத்துறாங்க. சரிதானுங்களா? அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நிறங்கள் இருக்கு. எப்படி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கோ அப்படி ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு. அந்த மையத்தினுடைய நிறம் எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா இந்த விப்ஜிஆர் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். விப்ஜிஆர்னா என்ன?
வானவில், வானவில்லினுடைய 7 நிறங்களை விப்ஜியார்னு சொல்லுவாங்க. சரியாங்களா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதனோட ஷார்ட் ஃபார்ம் எல்லாத்தினுடைய முதல் எழுத்து தான் விப்ஜிஆர். வயலட்டு ஃபர்ஸ்ட். அது வந்து துரியத்தினுடைய கலர். நீங்க துரியத்துல நல்லா தவம் பண்ணீங்கன்னா சிலருக்கு கலர் காட்சி ஆகும். நிறைய பேருடைய அனுபவத்துல என்ன வந்திருக்கும்னா, ஆக்னியில இந்த நீல நிறம், கருநீல நிறம், இண்டிகோ வந்து இண்டிகோ கலர் உங்களுக்கு ஆக்னியில் நிறைய பேருக்கு தெரியும். சரிதானுங்களா? அது அந்த சக்கராவோட கலர். அதே மாதிரி அதுகளுக்கெல்லாம் சவுண்ட் எல்லாம் இருக்கு. அதை பத்தி நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கலர் அப்படிங்கிறதுல துரியத்துக்கு வந்து வயலட்டு, ஆக்னிக்கு வந்து இண்டிகோ கருநீலம், விஷுக்தி வந்து நீல கலர், நீலகண்டன் அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? அந்த ஆழகால விஷத்தை உண்டதால் நீலகண்டன் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நீல கலர் வந்து விஷுக்தியோட கலர். அநாகதம் வந்து பச்சை கலர். சரிங்களா? கிரீன் கலருக்கும் அநாகதத்துக்கும் தொடர்பு இருக்கு. மணிப்பூரகம் மஞ்சள் நிறம். மணிப்பூரகம் வந்து எதற்கான மையம்? நெருப்புக்கான மையம், அது மஞ்சள் நிறம். சுவாதிஷ்டானம் நீருக்கான மையம், அது ஆரஞ்சு நிறம். சரிங்களா? நீங்க ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாலே சுவாதிஷ்டான மையம் இயக்கத்துக்கு வரும். ரெட் கலர் அது வந்து மூலாதாரத்திற்கான மையம். இப்படி விப்ஜிஆருங்கிறத நீங்க உச்சியிலிருந்து மூலாதாரம் வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் பின்னாடி சொல்றப்ப எந்தெந்த சக்கரால என்னென்ன பலன்கள் இருக்குன்னு சொல்லி வர்றப்ப உங்களுக்கு அந்த பலன்கள் ஏதாவது தொந்தரவுகள் எல்லாமே நான் சொல்லுவேன். இந்த சக்கரம் கம்மியா இருந்தா, எச்சா இருந்தா என்ன நோய்கள் வரும், என்ன குணமாகும். அப்ப அந்த நேரத்துல இந்த நீங்க கலர்ஸை நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கலரை நீங்க அணிந்திருந்தாலோ அல்லது இந்த கலரை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலோ அந்தந்த சக்கரங்கள் இயங்குறதுக்கு ஆரம்பிக்கும். இயற்கையிலேயே நம்ம அமைப்பு வந்து அப்படி இயற்கையால் அமைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் பல்வேறு விதமான வர்ணங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம முன்னோர்கள் நிறைய கடைபிடிச்சாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு சப்தம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அதையும் மகரிஷியும் ஒரு பாட்டுல சொல்லி இருக்கிறாங்க. சரிதானுங்களா? நம்ம உடலுக்குள்ளே பல்வேறு விதமான ஓசைகளை நம்மளால கேட்க முடியும். இப்ப நான் வெளியே பேசுறது கேட்கறது மாதிரி நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்க முடியும். மூலாதாரத்துல நீங்க ஆழ்ந்து போனீங்கன்னா இந்த தேனியோட ரீங்காரம் ஒரு சவுண்ட் இருக்கும். அதை நீங்க கேட்கலாம். சுவாதிஷ்டானம் வீணையினுடைய நாதத்தை கேட்க முடியும். மணிப்பூரகத்துல புல்லாங்குழல் இசையையும், அநாகதத்துல கோவில் மணியினுடைய ஓசையையும், விஷுக்தியில ஒரு நதிநீரினுடைய சலசலப்பையும், ஆக்னியில கடல் அலையையும், துரியத்துல ஓம்கார நாதத்தையும் கேட்க முடியுங்கிறது மகான்கள் கண்டறிந்த உண்மை. அதற்குன்னு நீங்க இந்த ஓசையெல்லாம் வரும் அப்படின்னு எல்லாம் உட்கார்ந்து எதிர்பார்க்க வேண்டாம். சரி, இது வந்து ஒவ்வொரு மையத்திலையும் பல மாதங்கள் வருடங்கள் தியானிக்கும் போது இந்த மையத்திற்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஆழ்ந்து உள்ள போக முடியும். அதே போல ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு சக்திகள் இருக்கு. சரிதானுங்களா? அதாவது மூலாதாரத்துல நல்லா யார் தியானம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கிரியேட்டிவிட்டி ரொம்ப அபரிமிதமா உண்டாகும். கிரியேட்டிவிட்டின்னா என்ன? ஒரு புதியதாக படைக்கக்கூடிய திறன். ஒரே விஷயத்த ரொம்ப டிஃப்ரெண்டா செய்வாங்க. சரிதானா? ஒரே செயல் தான், ஆனா பட் டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்களுக்கு மூலாதாரத்துல வந்து அதிக சக்தி இருக்குன்னு அர்த்தம். உணவு கூட சரி, உணவு சமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன செயல்களை கூட ரொம்ப டிஃப்ரெண்டா செய்வாங்க. செயல்கள்லயும் அப்படித்தான். இப்போ வந்து இப்போ நான் வந்து விஷன்ல ஒர்க் பண்ணப்ப 3 பேர் பிஓவா இருந்தோம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து எனக்கு வந்து ஒரு செயலை செய்ய சொல்லியிருந்தாங்க. 3 பேருக்கும் அந்த இது எப்படி பிளான் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னோட பிளான் வந்து ரொம்ப ஒரு கிளீனா இருந்தது. அதை பார்த்துட்டு ஏஓ சார் கூட அதை பாராட்டினாங்க. நீங்க ரொம்ப கரெக்டா வந்து அந்த டிசைன் பண்றீங்க, உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இருக்குதுன்னு. நானும் இங்க என்னோட நண்பர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அது ஒரு சிலருக்கு அந்த கிரியேட்டிவிட்டி தெரியும். ஒரு போட்டோ அப்படின்னா அந்த போட்டோவை அப்படி கிரியேட் பண்ணுவாங்க. சரி, அந்த கிரியேட்டிவிட்டி வந்து மூலாதாரத்துக்கு கூட தொடர்புடையது. நீங்க செக் பண்ணாலும் சரி, நல்ல கிரியேட்டிவிட்டி இருக்கிறவங்கள போய் செக் பண்ணீங்கன்னா, இதை செக் பண்றதுக்கு ஒரு போட்டோகிராஃபி இருக்கு. கிரில்லான் போட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா ஊர்களையும் இருக்கு, சென்னையில எல்லாம் இருக்கு. கொஞ்சம் விசாரிச்சு நீங்க போகணும். அந்த கிரில்லான் போட்டோகிராஃபில போய் போட்டோ எடுத்தீங்கன்னா 400 ரூபாய் கேட்பாங்க ஒரு போட்டோக்கு. சரிதானுங்களா?
அதுல போய் போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களோட சக்ராவெல்லாம் என்ன லெவல்ல இயங்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. உங்க மூலாதாரம் நல்லா இயங்குதா, கம்மியா இயங்குதா, எச்சா இயங்குதா, மணிப்பூரகம் எப்படி இருக்கு, அநாகதம் எப்படி இருக்கு, விசுக்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. சரிங்களா? இன்னும் பிராணிக் ஹீலிங் ப்ராப்பரா பண்றவங்ககிட்ட போனீங்கன்னா, அவங்க சொல்லிருவாங்க உங்களோட சக்ரா எது எது நல்லா வேலை செய்யுது, எது எது நல்லா வேலை செய்யல அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியும். கரெக்டா பண்றவங்ககிட்ட போனீங்கன்னா. நீங்களே கூட பார்க்கலாம். சரி, சுவாதிஷ்டான மையம்ங்கிற தொப்புளுக்கு கீழே 4 அங்குலத்துல இருக்கிற மையம் ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா, அதுக்கு வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பு, குணம் வந்து ரொம்ப அதிகம். அது நீருக்கான மையமா இருக்கிறதுனால, அது ஒருங்கிணைக்கக்கூடிய பண்பு வந்து அதுல வந்து சுவாதிஷ்டான மையத்துல அபரிமிதமா வரும். மணிப்பூரகம் அப்படிங்கிறது நம்மளுடைய செரிமானத்திற்கூட தொடர்புடையது. மணிப்பூரக மையம். அநாகதம் நம்முடைய மொத்த உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையம். அதனாலதான் ஜீசஸ் வந்து அநாகத மையத்தை முக்கியத்துவமா கொடுத்திருப்பாங்க. விஷுக்தி விஷுக்தி மையத்துல நல்ல ஆற்றல் பெருகுச்சுன்னா, அந்த ஈக்விட்டின்னு சொல்றோம்ல, சமநோக்கு. நம்மகிட்ட வந்து அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது வந்து ஆன்மீகத்திற்கு மட்டும் இல்ல, வாழ்க்கைக்கே மிகப்பெரிய ஒரு தடை. அப்ப அந்த சமநோக்கு நமக்குள்ள வரணும், சமநிலை வரணும் அப்படின்னா, விஷுக்தி சக்கரா நல்லா இயங்கணும். ஆக்ஞை வந்து ஞானத்தை கொடுப்பதற்கான மையம். ஆக்ஞை துரியம். துரியத்துல இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, துரியம் நல்லா தவம் பண்ணீங்கன்னா, கிராட்டிடியூட் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாகும். நன்றி உணர்வு. துரியத்துல தவம் பண்றதுக்கு நன்றி உணர்வு வந்து அபரிமிதமாக இருக்கும். சரி, அப்புறம் ஏதாவது நான் விட்டுருக்கேனா? பஞ்சபூத சக்தி சொல்லிட்டேன். மூலாதாரம் நிலம், சுவாதிஷ்டானம் நீர், மணிப்பூரகம் நெருப்பு, அநாகதம் காற்று, விஷுக்தி விண். விண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தம் தான் மனமாக இருக்கிறது. அந்த மனம் தான் ஆக்கினை. அது மனதிற்கு மூலமாக இருக்கிறது துரியம் உயிர். அந்த உயிருக்குள்ள இருக்கிற உட்பொருளை இறைவனை காண்பதுதான் துரியாதீத நிலை. இது வந்து அதற்கான மையங்களுக்கான விஷயம். சரி, இங்க என்னென்ன சுரப்பிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் காமனா சொல்லிடுறேன். மூலாதாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாலுணர்வு சுரப்பி. சரிதானுங்களா? ஓவரி, டெஸ்டிஸ், புரோஸ்டேட் கிளாண்ட், செமினல் வெசிக்கிள்ஸ் இதெல்லாமே இருக்கு. வித்துப்பை இதெல்லாமே இருக்கிறது பாலுணர்வு சுரப்பி சார்ந்த மூலாதார மையம். சுவாதிஷ்டானம் வந்து நம்ம உடம்புல அட்ரினல் சுரப்பியை கண்ட்ரோல் பண்ணுது. அட்ரினல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு சுரப்பியுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் அந்த கிளாண்ட் பத்தி பேசுறப்ப அதனுடைய பலன்களை சொல்றேன். அட்ரினல் சுரப்பி. சரிதாங்களா? இது எந்த இடத்துல இருக்கும்னா, நம்ம கிட்னி இருக்கு இல்லையா, முதுகினுடைய பின்பக்கத்துல கிட்னி இருக்கு. அதுக்கு மேல ஒரு தொப்பி மாதிரி இருக்கும் அட்ரினல் கிளாண்ட். இதெல்லாம் படம் காமிக்கிறேன். மணிப்பூரகம் மையம் அதுல இருக்கிற கிளாண்ட் வந்து கணையம், பேன்கிரியாஸ், கல்லீரலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சுரப்பி. சரிதானுங்களா? அநாகதத்துல இருக்கிறது நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும், தைமஸ் கிளாண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? தைமஸ் கிளாண்ட். விஷுக்தி நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். தைராய்டு, பேராதைராய்டு. ஏன்னா இன்னைக்கு தைராய்டு பிரச்சனைன்னு நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆயிட்டு இருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்ல. அது விஷுக்தி மையத்துல தைராய்டு, பேராதைராய்டு இருக்குது. ஆக்னை பிட்யூட்டரி, தென் துரியம், பீனியல். சரிங்களா? சரி, இப்போ ஒவ்வொரு கிளாண்டினுடைய உடலியல், உளவியல் சார்ந்த விஷயங்களை நாம வந்து சிந்திக்கணும். ஒரே நிமிடம், உங்களுக்கு அது படத்தை காமிக்க முடியுதான்னு பாக்குறேன். அது படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் மைண்ட்ல பதியறது வந்து நல்லா பதியும். சரி, படம் இதுல ஷேர் ஆகல. இப்போ காமிக்கிறது கொஞ்சம் பாத்துக்குங்க.
அம்மா கோள்கள் எல்லாம் சொல்றாங்கம்மா. எல்லாமே ஒவ்வொரு சென்டர் வர்றப்போமே வந்து நான் அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறேன். இது வந்து உங்களுடைய மையங்கள் எப்படி இருக்குதுங்கிறதுக்கான படம். இதுதான் சொன்னேன். இந்த 4 இதழ் தாமரை, 6 இதழ் தாமரை, 10 இதழ் தாமரை இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? சரிதானுங்களா? இது ஆக்னி வந்து 2 இதழ் தாமரை, துரியம் 1000 இதழ் தாமரை. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற படங்கள் எல்லாம் அதை குறிப்பதற்கான அந்த கலரோட விப்ஜிஆர் சொன்னேன் இல்லையா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஓகேவா? இது கீழ இருந்து போகும், மேல இருந்து வரும் கலர்ஸ். இது ஒவ்வொரு சக்கரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு உதாரணம். இதற்கு நிறைய போனீங்கன்னா மந்திரங்கள், இதற்கான ஒரு எந்திரத்தினுடைய வடிவமைப்பு இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இந்த மையங்களை ஆக்டிவேஷன் பண்றதுக்கு. சரி, இந்த மையம் எங்க இருந்த இந்த இடத்துல என்னன்னு இருக்கு பாருங்க. கீழே வந்து ஆண்களுக்கான டெஸ்டிஸ், பெண்களுக்கான ஓவரிஸ். சரிதானுங்களா? மேல வந்து பேன்கிரியாஸ் எங்க இருக்கு பாருங்க. சரிங்களா? அதுக்கு மேல அட்ரினல் கிளான்ஸ். இங்க இருக்கிறது தைமஸ், நெஞ்சு பகுதி. தைராய்டு, பேராதைராய்டு. தைராய்டோட போட்டோவை தான் பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க. தென் மேல வந்து பிட்யூட்ரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட் ரெண்டையுமே காமிச்சிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் எங்க இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த தியானம் பண்றப்ப நமக்கு என்ன ஆகும், இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்களா? ஒரு தைமஸ் கிளாண்ட் எப்படி இருக்குதுன்னு நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி அதை எப்படி என்ன வேலை செய்யுதுங்கிறது இமேஜின் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அதனோட ஆக்டிவேஷன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சரியானா? ஒரு ஊறுகாயை நினைச்சு வாயில வச்சு சுவைங்கன்னு சொன்னா ஊறுகாய் தெரிஞ்சா தானே சுவைக்க முடியும். அதனால இதை நீங்க எந்த அளவுக்கு டெப்தா தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெப்தா தெரிஞ்சுக்கோங்க. தைராய்டு இந்த மாதிரி இருக்கும், ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கும். பேன்கிரியாஸ், இது ஓவரி, இது டெஸ்டிக்கல், இது பீனியல் கிளாண்டு, இது பிட்யூட்டரி கிளாண்ட். இது வந்து அட்ரினல் கிளாண்ட். இது மேல மூடி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இது கிட்னி. கிட்னிக்கு மேல இருக்கிற மூடி மாதிரி இருக்கிறது வந்து அட்ரினல் கிளாண்ட். ஓகே, ஒவ்வொரு படத்தையுமே காமிக்கிறேன். இது வந்து செக்ஷுவல் கிளாண்ட்ஸ், பெண்களுடைய, ஆண்களுடைய அந்த கிளாண்டினுடைய சிஸ்டம் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். சரிதானுங்களா? இன்னைக்கெல்லாம் நமக்கு இது வந்து பெரியவங்க இதெல்லாம் கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. இன்னைக்கெல்லாம் 10வது 9வது பாடத்திட்டத்திலேயே இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏன்னா இதை பற்றிய அறிவு வந்து நமக்கு தெளிவா இருக்கணும். இதை பற்றி அறிவு இல்லாதங்காட்டி தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள். இது வந்து அட்ரினல் கிளாண்ட். சரிதானுங்களா? சிறுநீரகத்துல மேல குப்பி மாதிரி இருக்கிறது அட்ரினல் கிளாண்ட். அதற்கு அடுத்தது பேன்கிரியாஸ். சரிதானுங்களா? பேன்கிரியாட்டிக் டக்ட்னு சொல்றாங்க பாருங்க. பேன்கிரியாஸ்ங்கிறது நடுவில் இருக்கிறது ஒரு கிளாண்டு. இது வந்து தைமஸ் கிளாண்ட். சரிங்களா? தைமஸ் கிளாண்டு தொண்டை குழியிலிருந்து 4 அங்குலம் கீழே இருக்கு. இதை பத்தி எல்லாம் விவரம் நான் சொல்றேன். இது தைராய்டு, பேராதைராய்டு கிளாண்ட்ஸ். ஓகே, சரி, இவ்வளவுதான் இருக்கும் இதுல போட்டோ. ஓகே, போதும். சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னைக்கு டைம் என்னாச்சு? டைம் 5 minutes தான் இருக்கு. ஓகே, உங்களுக்கு இப்போ நான் ஒரு கிளாண்டினுடைய பெனிஃபிட்டை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதுக்கு தான் இன்னைக்கு டைம் 10ன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். சரி, அதாவது மூலாதார மையம். மூலாதாரம் நமக்கு ஆல்ரெடி நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மையமா இருக்கிறதுனால அதனுடைய விளக்கங்களை நான் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லி நிறைவு பண்றேன். இன்னைக்கு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா ஆகும். நாளையிலிருந்து அடுத்தடுத்து 2 மையங்களை நம்ம வந்து சிந்திக்கணும். சரி, இப்போ மூலாதாரம் அப்படிங்கிறத நம்ம பொதுவா மக்கள் வந்து மகரிஷியோட பயிற்சியில ஃபாலோ பண்றவங்க அந்த மூலாதார மெடிடேஷனுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு அவங்களுக்கு மெடிடேஷன்ல வரக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அதுதான். புரியுதுங்களா? மற்ற தியான முறைகள் இருக்கிறவங்க கூட இந்த மூலாதார தியானத்தை பற்றி தெரியாததுனால நிறைய சிக்கல்ல மாட்டிக்கிறத நம்ம பார்க்க முடியுது.
சரி, இப்ப மூலாதாரம் சரியா வேலை செஞ்சதுன்னா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, முதல் பெனிஃபிட் உடல் இருக்கிற வலிகள் நீங்கும். குறிப்பாக தலைவலி, அஜீரணம், மலச்சிக்கல், பிளட் பிரஷர், அதை சார்ந்த நோய்கள். சரியானுங்களா? இது எல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து மூலாதார சக்கரத்துக்கு இருக்கு. உடம்புல எந்த நோய் தொடக்க காலத்தில் இருந்தாலும் இந்த மூலாதார சக்கரா நல்லா ஆக்டிவேஷன் ஆச்சுன்னா அதை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. சரியானுங்களா? அதே போல உடலினுடைய ஆற்றலை மனோ ஆற்றலாகவும், மனதினுடைய ஆற்றலை உடல் ஆற்றலாகவும் மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. மனதை அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி, உடலையும் மனதையும் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி. கிட்டத்தட்ட ஒரு 80% நோய்களை மூலாதாரத்துல நீங்க தியானம் பண்ணீங்கன்னா குணப்படுத்த முடியும். சரியானுங்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே போல இந்த ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு பூதத்திற்கும் தொடர்பு இருக்குன்னு நான் சொன்னேன். ஆஹ் புலன்களுக்கும் அதுக்கும் கூட தொடர்பு இருக்கு. சரியாங்களா? ஒவ்வொரு மையத்திற்கும் ஒவ்வொரு புலன்களுக்கும் கூட நம்ம வந்து தொடர்பு இயற்கையில வந்து நம்ம முன்னோர்கள் கண்டறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரே நிமிடம். ஆஹ் மூலாதாரம் மண்ணிற்கான மையம்னு நம்ம சொன்னோம். அதனால மூலாதாரத்தின் மேல் தவம் செய்யும் போது பூலோக விஷயங்கள், மண் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மனிதன் வெற்றி பெறுவதற்கு அந்த மையம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உலக வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்க, பொருள் வாழ்க்கையில வெற்றி பெற்றவங்களுக்கு, பிசினஸ் துறையில ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாத்தோட மூலாதார சக்கரமும் அபரிவிதமாக இயங்குவதை நம்மால உணர முடியும். சரிதானுங்களா? அது வந்து மண் அப்படிங்கிறதுனால மண்ணிலிருந்து வரக்கூடியது வாசனைன்னு சொல்லுவோம். மண் வாசனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்ப இந்த சக்கரம் நல்ல ஆக்டிவ்ல இருந்தா அவர்களுக்கு நுகர்வு தன்மை ரொம்ப நுட்பமா இருக்கும். நுகர்வு தன்மையில பிரச்சனை இருந்தா மூலாதார சக்கரத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? மூக்கு, நுகர்வு, மூலாதார சக்கரத்துக்கும் தொடர்பு இருக்கு. சரி, இதுல கலர் வந்து ரெட் கலர் சொன்னேன். இதுல கிரியேட்டிவிட்டி இதனோட பவர்னு சொன்னேன். நாளிதழ் தாமரைன்னு சொன்னேன். சரிதானுங்களா? இதுல வந்து அஹ், பெண்ணினுடைய விந்தகம், ஆணினுடைய விந்தகம், இந்த இரண்டினுடைய செயல்பாடுகள், ஒரு கரு உருவாகிறதாக இருக்கட்டும், ஒரு மாதவிடாய் தொடங்குறதா இருக்கட்டும், நிற்கிறதா இருக்கட்டும், ஒரு மெனோபாஸ் டைம் ஒரு பெண்ணினுடைய உடல் இயக்கத்துல நடக்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த சுரப்பி தான். சரியானுங்களா? அப்ப இந்த சுரப்பி ப்ராப்பரா வேலை செஞ்சாதான் ஒரு கரு உருவாதல், குறிப்பாக பெண்களுக்கு அந்த மென்சஸ் டைம் வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் சீர் செய்யக்கூடிய ஆற்றல் இந்த மையத்திற்கு இருக்குது. அப்ப மூலாதார சக்கரா நல்லா இயங்குறது வந்து ஒரு அடிப்படை தேவையா இருக்குது. சரிங்களா? ஒரு ஆம், இந்த மையம் வந்து நம்ம உடம்புல நம்முடைய இனப்பெருக்க உறுப்புகளை கண்ட்ரோல் பண்ணுது. அதே போல மலக்குடலையும் ஆசனமாயும் இந்த சக்கரா தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இந்த மூலாதார சக்கரத்தில் நீங்க மெடிடேட் பண்றப்ப என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்னா, தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள். சரிங்களா? தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள், குறிப்பா மூட்டு வலி பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பெரும் பிரச்சனை. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சில குழந்தைகள் வந்து படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பாங்க. இதெல்லாம் ஆய்வே பண்ணியிருக்கிறாங்க. அந்த குழந்தைகளோட மூலாதார சக்கரா வீக்கா இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. வயிற்றுப்போக்கு, சரிங்களா, டிசென்ட்ரி ஆகிறப்ப வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மூலாதார சக்கரத்துக்கு இருக்கு. குறிப்பாக பக்கவாதம் பாதிக்கப்பட்டவங்க, பக்கவாதம் தெரியலையா, பெரலிசிஸ் பாதிக்கப்பட்டவங்க இந்த தியானத்தை நல்லா பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க உடம்புல அந்த சிஸ்டம்ஸ், நர்வஸ் சிஸ்டம் வந்து ஸ்டிமுலேட் ஆகி குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூல நோய், மூலாதாரம் பண்ணீங்கன்னா உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மைக்கு வர்றதுக்கு ஆரம்பிச்சு. அது மூலாதாரத்தினோட ஒரு ஸ்பெஷல். மற்ற தியானங்கள்ல உடல் வெப்பமாகும், மூலாதாரத்துல உடல் குளிர்ச்சியா இருக்க ஆரம்பிக்கும். அப்போ மூல நோய் குணமாகும். குடல் இறக்கம் குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல. குறிப்பாக இன்னைக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப அதிகமா வந்து
வந்துட்டு இருக்கு. அப்ப இந்த கேன்சரை குணமாக்குற அளவுக்கு இந்த மூலாதாரத்துக்கு ஆற்றல் இருக்கிறது. சரிங்களா? அதே போல ஒரு குழந்தை முன்னாடியே ஏஜ் அட்டன் பண்றது, இல்ல வயதாயும் ஏஜ் அட்டன் பண்ணாம இருக்கிறது, அந்த உடல்ல வந்து சரியான ஒரு மாற்றம், பருவ வளர்ச்சி மாற்றம் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து இந்த மூலாதார சக்கரத்தோட கண்ட்ரோல் இருக்கு. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, எப்பவுமே தூங்குறப்ப சாந்திதம் பண்ணிட்டு படுங்க, சாந்திதம் பண்ணிட்டு படுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எவ்வளவு பேர் எடுத்து பண்றோம்னு தெரியல. இன்னைக்கு வந்து தூக்கமின்மை வந்து நம்பர் 1 ப்ராப்ளத்தில் இருக்கு மனித குல பிரச்சனையில. ஏன்னா தூக்கமின்மை இருக்கிறதுனாலதான் உடல்ல பல நோய்கள் உற்பத்தி ஆகுது. ஏன்னா மனசு அமைதியா இல்ல, தூக்கம் வர்றதில்ல. அப்ப அது பல நோய்களா கன்வெர்ட் ஆகுது. ஆனா நல்லா சாந்திதம் பண்ணீங்கன்னா தூக்கமின்மை கண்டிப்பா குணமாகும். எப்பேற்பட்ட ஆளு குணமாகும். ஏன்னா மனசை அமைதிப்படுத்திடும். மூலாதாரம் சாந்தி. இப்ப மனம் சாந்தி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்து நல்லா வரக்க ஆரம்பிச்சிடும். தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இந்த சக்கரம் நல்லா வேலை செய்யலைன்னா உங்களுக்கு என்ன அறிகுறி எல்லாம் கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு நம்ம மேலேயே நம்பிக்கை இருக்காது. நெகட்டிவாவே இருப்போம் நம்ம. பாசிட்டிவா இருக்க மாட்டோம். நம்மள வந்து ஒரு பாதுகாப்பாவே ஃபீல் பண்ண மாட்டோம். தனிமையா, நம்மளை பற்றி ஒரு தாழ்வா நம்ம ஃபீல் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவோம். தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மூலாதார சக்கர ஆக்டிவேஷன் இல்லைன்னு அர்த்தம். அவநம்பிக்கை, நம்பிக்கை இல்லாத தன்மை, பாதுகாப்பற்ற தன்மையை ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா மூலாதார சக்கரம் வேலை செய்யல. சுயநலமிகளா இருப்பாங்க. மூலாதார சக்கரம் நல்லா வேலை செய்யலைன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, முழுக்க முழுக்க சுயநலமிகளா இருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிருப்பாங்க. சரியாங்களா? போதைக்கு அடிமை. புகை, ட்ரிங்க்ஸு இது போன்ற விஷயத்துல நிறைய இன்னைக்கு அடிமைகள் இருக்காங்க. மூலாதார சக்கரம் ப்ராப்பரா வேலை செய்யலைன்னு அர்த்தம். அது ப்ராப்பரா வேலை செஞ்சதுன்னா இதுல இருந்தாலும் வெளியே வந்துருவாங்க. தாழ் மனப்பான்மை இருக்காது. பொதுநலவாதிகளா மாறுவாங்க. இந்த போதை போன்ற அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க. 2வது உலகம், பணம் சார்ந்த வாழ்க்கையில அவங்க எப்பவுமே இருப்பாங்க. சரிங்களா? இந்த பணம், பணம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில எப்பவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சக்கரம் நல்லா வேலை செஞ்சதுன்னா, அதை கடந்து போறதுக்கான வாய்ப்பு உருவாகும். குறிப்பாக இந்த சக்கரா வீக்ல இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க பாலுணர்வுலயே வந்து சிக்கிக்குவாங்க. இன்னைக்கு சொசைட்டில நிறைய பிரச்சனை அது. சரியா? போதை, இந்த பாலுணர்வு இதுக்குள்ளேயே அந்த சக்கரா வேலை செய்யலைன்னா நம்ம மாட்டிக்குவோம். வேலை செஞ்சதுன்னா அதையெல்லாம் கடந்து வந்துருவோம் நம்ம. அதற்கு அடுத்த நிலைக்கு நம்ம வந்து உயர்ந்து வந்துருவோம். அப்ப அறிவாற்றல் அதிகரிக்கிறதுக்கும், நீண்ட ஆயுள், ஏன்னா செக்சுவல் கிளாண்டுங்கிறது உயிர் கூட சம்பந்தப்பட்டது. மூலாதாரம், பாலுணர்வு சுரப்பிங்கிறது உயிராற்றல் கூட சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த உயிராற்றல் நமக்கு சிறப்பா இருக்கிறப்போ, நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு மையம். அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய மையம். உடல் நலத்தையும், உடலுக்கு வலிமையும் கொடுக்கக்கூடிய ஒரு மையம். சரிதானுங்களா? நான் முதல்ல சொன்ன மாதிரி இது புவியியல் புதைப்பொருள் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட அறிவை நமக்கு வந்து பெருக்கும். உடல் உடலிலே இந்த பாலுணர்வு சக்தியை சமநிலைப்படுத்தும். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் வந்து பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முதுமையில ஒரு அமைதித்தன்மைய இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஹ் சரி, இதுக்கு இன்னும் நிறைய பேசலாம். இது உடலினுடைய ஆரோக்கிய மையம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து ஆஹ் இந்த மூலாதார சக்கரம் தான். சரிதானுங்களா? அதே போல கோள்கள்ல கேட்டீங்க இல்லையா? மூலாதாரம் வந்து செவ்வாய்க்கான ஆற்றலை ஈர்க்கக்கூடிய கோள். நீங்க மூலாதாரத்தில் தவம் பண்ணீங்கன்னா, நிலத்தின் மேல் பஞ்சபூத தவத்தை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ, நவ கோள்களிலே செவ்வாய் என்ற கோளின் மேல் தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ, அது வந்து இந்த தவத்திலேயே கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பீஜாட்சர மந்திரங்கள், இது ரொம்ப டெப்தா உங்களுக்கு போகணுமான்னு யோசிக்கிறேன் நான். பீஜாட்சர மந்திரங்கள் 52 கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இந்த லம், வம், ரம், யம், ஹம், ஓம், இதெல்லாம் நம்ம ஜனார்சன சங்கல்பத்திலாம் சொல்றீங்க. வங், சங், டங், ரிங் இதெல்லாம் சொல்றோம்ல. இதெல்லாம் வந்து பீஜாட்சர மந்திரங்கள். இந்த பீஜாட்சர மந்திரங்கள் சொன்னோம்னா ஒவ்வொரு சக்கராக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கு.
இப்ப லம் அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து நீங்க உச்சரிச்சீங்கன்னா உங்களோட மூலாதார சக்கரை ஆக்டிவேஷன் ஆயிடும். இதெல்லாம் முற்காலத்துல பயன்படுத்தின விஷயம். உங்களோட ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன் நான். சரிதானுங்களா? சரி. அப்போ செவ்வாய் என்ற கோள்ல இருந்து வரக்கூடிய ஆற்றலை நேரடியாக, ஏன்னா செவ்வாய் அந்த சிவப்பு நிறமா இருக்கிறதுனால இந்த மூலாதாரத்துக்கு செவ்வாய்க்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. சரி, சரி. அப்ப நான் முன்னாடி சொன்னது போல பஞ்ச புலன்களிலே மூக்கு அந்த முகர்வு தன்மைக்கும் இந்த மையத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. இன்னும் பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது இந்த மூலாதார சக்கரம். சரிங்களா? போதும். காலம் கருதி நான் இந்த சிந்தனை இதோட நிறைவு செய்யறேன். அடுத்த வகுப்பு, அதற்கு அடுத்த வகுப்பு, இந்த 2 வகுப்புகளும் உங்களுக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு வகுப்பாக அமையும். அதனால தயவு செய்து அன்பர்கள் அந்த 2 வகுப்புகள்லையும் நீங்க உங்களை முழுமையாக இணைத்துக் கொள்ளணும். நமக்கு எப்போ பௌர்ணமி வருதுன்னு சொன்னோம்? 24 24 புதன்கிழமை. அதுக்கு முன்னாடி நமக்கு எத்தனை வகுப்பு இருக்கு? புதன், வெள்ளி, தென் திங்கள். 3 வகுப்பு இருக்கு நமக்கு. சரி, 3 வகுப்பு போதும். நான் அடுத்த வகுப்புல தியானம் 1/2 மணி நேரம் தான் இருக்கும். நான் இந்த வகுப்பை அப்படித்தான் பண்ணணும்னு நினைச்சேன், பட் மறந்துட்டேன். அம்மா அடுத்த வகுப்பு தயவு செஞ்சு ஞாபகப்படுத்துங்கம்மா. 1/2 அன் ஹவர்ல மெடிடேஷன் முடிச்சிடலாம். 2 மையத்தை பத்தி நம்ம பேசணும். சுவாதிஷ்டான மையம், மணிப்பூரகம் 2 பத்தி பேசணும். அதுக்கு அடுத்த வகுப்புல அநாகதம், விசுக்தி 2 பத்தி பேசணும். அதற்கு அடுத்த வகுப்புல இவங்களுக்கு அந்த சக்தியை கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள், நுட்பங்களை நம்ம சொல்லி கொடுத்துடணும் 7 மையங்களுக்கும். சரி, ஓகே. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். நல்லா பயிற்சிகளை முறையா சரியா தீவிரமா பண்ணிட்டு வாங்க. பஞ்சேந்திரிய தவத்திற்கும் 9 மைய தவத்திற்குமே நெருங்கிய தொடர்பு இருக்கு. நீங்க பஞ்சேந்திரிய தவம் பண்ணும் போதும் அது உள்ள நிறைய வேலை செய்யும். அதனால அந்த தவத்தை நல்லா பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த பௌர்ணமியில இந்த தீட்சை பெற இருக்கிறோம். அது வரைக்கும் அந்த விரத முறைகளை நல்லா கடைபிடிச்சிட்டு வாங்க. 3 விஷயம் நான் சொல்றது: 1, பயிற்சிகள் முறையா செஞ்சுட்டு வாங்க. 5 அளவு முறை சரியா கடைபிடிங்க. முடிந்த வரைக்கும் இயற்கை வாழ்வியலை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இயற்கை வாழ்வியல்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இயற்கையோடு இயற்கையா இணைஞ்சு எந்த அளவுக்கு நீங்க இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். சரிங்களா? ஒரு பல்பொடி, அதுக்கு பதிலாக ஒரு சித்தா பல்பொடி யூஸ் பண்ணுங்க. இது இயற்கை சார்ந்த ஒரு விஷயம். முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கலுக்குள்ள போகாம, ரசாயனங்களை பயன்படுத்தாம உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதிகாலையில் எழுந்திரிக்கிறது, பச்சை தண்ணி குடிக்கிறது, பச்சை தண்ணியில் குளிக்கிறது, சரிதானுங்களா? சோப்பு இதெல்லாம் பயன்படுத்தாம இருக்கிறது. ஒரு சேரு, ஒரு கட்டில தேவைன்னா பயன்படுத்தணும், இல்லாட்டி கீழே பாய் விரிச்சு தான் உட்காரணும், படுக்கணும். ஒவ்வொரு விஷயமே ஒரு துணியா, காட்டன் துணி தான் யூஸ் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு கல்லு, தோசை கல்லு, இரும்பு கல்லு தான் நீங்க யூஸ் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் குக்கர் இல்லாம பானை போன்ற விஷயங்களை பயன்படுத்த முடியுமா? சிறுதானியங்கள் போன்றவற்றை உங்களால பயன்படுத்த முடியுமா? சரி, எந்த அளவுக்கு, அதாவது எல்லாத்தையுமே கட்டாயம் பண்ணுங்கன்னு சொல்லல. ஒரு தண்ணி குடிச்சீங்கன்னா ஒரு ஆரோ வாட்டர் குடிக்காம ஒரு நார்மல் கார்பரேஷன் வாட்டர் குடிக்க முடியுமா? ஒரு பானையில் ஊற்றி குடிக்க முடியுமா? ஒருவேளை பழங்கள் ஒருவேளை உணவாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். அதுல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். ஒரு ஏசியை தவிர்த்துக்கிறது, சரிண்ணா? ஒரு ஒரு மேக்கப் ஐட்டம் அத்தனை நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளியே தள்ளுறது, ஹேர் டை யூஸ் பண்ணாம, இதெல்லாமே இயற்கை வாழ்வியலுக்குள்ள பெரிய அங்கம். அதை பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரைட். மிக்க மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் வாழ்த்து நிறைவு செய்வோம். எல்லாரும் தியான நிலைக்கு வந்துருங்க. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன்.